அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை கோபாலையங்காரின் மனைவி. வாங்க கதைக்கு போகலாம். டெப்டி கலெக்டர் கோபாலையங்கார் தன் மனைவி மீனாட்சியை அழைத்து கொண்டு தஞ்சைக்கு வந்து 1 மாதமாகிறது. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. கோபாலையர் இடையச்சியை கல்யாணம் செய்து கொண்டார் என்று. எல்லாமே கிசுகிசுதான். எதிரில் பேச முடியுமா? அதுவும் அந்த காலத்தில், அதுவும் தஞ்சாவூரில். சிலர் போயும் இடையச்சிதானா அகப்பட்டாள்னு பேசினார்கள். படியாதவர்கள் யாரோ இடையச்சியை இழுத்து வந்து வைப்பாக வைத்திருக்கிறார் கோபாலையர்னு அபிப்பிராயப்பட்டார்கள். ஆனால் பத்திரிகையில் பிரசுரமான செய்தி என்பதால் வேறு வழியில்லாமல் நம்பிக்கொண்டார்கள். பியூன்களுக்கு ஐயங்கார்னா சிறிது இலக்காரம். அவர் முதுகுப்புறம் சிரிப்பார்கள். இது எதுவுமே கோபாலையருக்கு தெரியாது. மீனாட்சிக்கு வீட்டிலே படிப்பு சொல்லிக் கொடுக்க ஒரு கிறிஸ்தவ உபாத்தினி இருந்தாள். முன்பிருந்த பிராமண சமையல்காரன் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிட்டான். ஒரு நாள் மீனாட்சி சமைத்தாள். அவள் குலசாரப்படி லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம் இத்தியாதி பொருட்களுடன் கைப்பாகமாக மிகுந்த ஜாக்கிரதையுடன் வைத்திருந்தாள். கோபாலையங்கார் குடிகாரர்தான். ஆனால் மாமிசம் சாப்பிடுபவர் அல்ல. காதல் மனைவி மீனாவின் கண்களை பார்த்து கொண்டே அவள் சமைத்து வைத்த உணவை அள்ளி 2 கவளம் வாயில் போட்டார். மாமிச உணவின் பாகம் நினைவில் ஏற்பட்டதும் அவ்வளவுதான். குடலை பிடுங்கிக் கொண்டு ஓங்கரித்து வாந்தி எடுத்தார். மீனா பதறிப்போய் தன் கணவனின் தலையை தாங்கினார். கோபாலையர் போஜன பிரியர். பசி காதலை வென்றது. அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே சென்று சேவகனை கூப்பிட்டு ஹோட்டலிலிருந்து சாப்பாடு தருவித்தார். போஜனமான பிறகுதான் கோபாலையங்காருக்கு தமது காதல் திரும்பி வந்தது. மீனா என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வந்தார். சாமி என்று எழுந்தாள் மூலையில் உட்கார்ந்திருந்த காதலி மீனா. அவள் கண்களில் 2 துளிகள் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் ஆழத்தை எடுத்து காட்டியது. மீனாட்சி பணிப்பெண், அதிலும் பயந்த பெண். அவளுடைய மருண்ட பார்வை கணவன் என்ற ஸ்தானத்தில் அவரை வைக்கவில்லை. தனது தெய்வம், அதாவது தனக்கு எட்டாத ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு லட்சியம் என்று தன் கணவனை கருதினாள். தனக்கு எட்டாதது என்ற நினைப்பில் பிறந்த பயம் அவளை கணவன் இஷ்டப்படி நடக்க தூண்டியது மட்டுமில்லாது, அவரிடம் தன்னை மறந்த பாசம் லயம் பிறப்பித்ததே கிடையாது. என்ன மீனா, உனக்கு எத்தனை தரம் என்ன சாமின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கண்ணா இப்படி வா. என்ன இப்படி கறிக்குழம்பு வைத்தாய் என்றார். அதற்கு மீனா, இல்லைங்களே, இப்படிதான் எங்க வீட்டில் பருப்பு குழம்பு வைப்பாங்க என்றாள். அதை அப்பொழுதே சொல்லியிருக்க கூடாதா மீனா? ஹோட்டலில் இருந்து சாப்பாடு எடுத்து வரச் சொன்னால் போகிறது. அது கிடக்கட்டும், இப்படி வா என்று அழைத்து அவளை ஆறத் தழுவி தமது மடி மீது இருத்தி முத்தங்களை சொரிந்தார். மீனா செயலற்ற பாவை போல் இடங்கொடுத்தாள். கணவன் கலெக்டர், அதனால் அவர் இஷ்டம் போல் இருக்க வேண்டும் என்பதில் ஏற்பட்ட பயம். என்ன மீனா, நீ ஒரு முத்தமிடு எனக்கு என்றார். மீனாள் தயங்கினாள். பின்னர் பயந்த ஒரு முத்தம் கோபாலையங்காரின் கன்னத்தை ஸ்பரிசித்தது. என்ன மீனா, இன்னும் பயமா? உன் பயத்தை போக்குகிறேன் பார். உனக்கு உடம்பில் இரத்தமே இல்லையே, இந்த மருந்தை குடி என்று சொல்லி ஒரு கிளாஸில் ஒயினை ஊற்றி கொடுத்தார். அவளும் குடித்தாள். சிறிது இனிப்பும் காரமும் தான் தெரிந்தது. மறு நிமிஷம் உடல் பூராவும் ஏதோ ஒன்று பரவுவது போல் பட்டது. என்னமா இருக்குதுன்னு மீனாவை பார்த்து கேட்டார் கோபாலையங்கார். கொஞ்சம் இனிச்சுக்கிட்டு, காரமா என்னமோ மாதிரியா இருக்குதே. அதான்
என்னம்மா இருக்குதுன்னு மறுபடியும் கேட்டார். நல்லாதான் இருக்குது என்றாள் மீனா. அவளும் வாலிப பெண்தானே, அதுவும் ஒயின் உதவியும் கூட இருக்கும் பொழுது அன்று சிறிது பயத்தை மறந்தாள். அன்று அவளுக்கு கோபாலய்யங்காரின் மீது ஏற்பட்ட பாசம், வாலிபத்தின் கூறு. கோபாலய்யங்கார் மீனா தன்னை காதலிப்பதாக எண்ணி மகிழ்ந்தார். கோபாலய்யங்கார் சிறிது கஷ்டப்பட்டு ஒரு பிராமண சமையல்காரனை நியமித்தார். சம்பளம் 25 ரூபாய் என்ற ஆசையும் கலெக்டர் ஐயங்கார் என்ற பயமும் இருந்ததால் ஒரு ஏழை பிராமணன் அகப்படாமலா போய்விடுவான்? கலெக்டருக்கும் சமையல்காரன் சுப்புவையருக்கும் ஒரு சமரச ஒப்பந்தம். கோபாலய்யங்கார் தஞ்சை ஜில்லாவிற்கு பூராவாகவும் எதேச்சதிகாரியாக இருப்பது என்றும், சமையலறை பொறுத்தமட்டில் சமையல்காரன் சுப்புவையர்தான் எதேச்சதிகாரி. சமையலறை பக்கம் கலெக்டர் ஐயங்காரோ கலெக்டர் அம்மாளோ வரவே கூடாது. பாத்திரங்களை தொடக்கூடாது. அவர்கள் இருவருக்கும் பரிமாறுவதும் சமையல் செய்வதும் சுப்புவையரின் வேலை என்றும் திட்டமானது. சாப்பாட்டு பிரச்சனை ஒருவாறு முடிந்ததும் கோபால ஐயங்கார் தமது கலெக்டர் தொழிலையும் காதல் கனவையும் அனுபவிக்க முயன்றார். வேலை பரிச்சயமானதுதான். ஆனால் காதல்? மீனாளுக்கு பயமும் கோபாலய்யங்காரின் மீது மோகமும் தான் இருந்து வந்தன. அதிலும் அவர் பயிற்சி செய்வித்த மருந்தில் கொஞ்சம் பிரேமையும் விழுந்திருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் கோபாலய்யங்கார் ஆபீஸிலிருந்து வந்து தன் ஆங்கில வேஷத்தை கலைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது மீனாள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஐயங்கார் ட்ரெஸ் செய்வதை பார்ப்பதில் அவளுக்கு ஒரு பிரேமை, ஆச்சரியம். கோபாலய்யங்கார் ஒரு முத்தத்தை எதிர்பார்த்தார். ஆசை இருந்தால் அல்லவோ, பாசம் இருந்தால் அல்லவோ. கோபாலய்யங்காருக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. மீனா, என் பேரில் உனக்கு காதல் இருக்கிறதா என்றார். மீனாவுக்கு அர்த்தமாகவில்லை. சிறிது தயங்கினாள். அப்படின்னா? கோபாலய்யங்காருடைய ஏமாற்றம் சிறிது கோபமாக மாறியது. என் பேரில் பிரியமில்லை போலிருக்கிறது என்றார். என்னங்க அப்படி சொல்றிய? உங்க மேல புரியமில்லாமலா என்று சிரித்தாள் மீனாள். வந்து இவ்வளவு நேரமாக ஒரு முத்தமாவது நீயாக தரவில்லையே. எங்க ஜாதியில அது ஒன்றும் கிடையாது இப்போ என்றாள். கோபாலய்யங்காருக்கு சுருக்கென்று தைத்தது. நல்ல காலமாக சுப்புவையர் காப்பியை கொண்டு வந்து கொடுக்க உள்ளே நுழைந்தார். கோபம் அவர் மேல் பாய்ந்தது. தடியா, காப்பியை வைத்துவிட்டு போ என்று இறைந்தார். ஐயங்காருக்கு கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தி போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு போய்விட்டார் சமையல்காரர். நாட்களும் வெகுவாக ஓடின. கோபாலய்யங்கார் ஒரு பொம்மைக்கு காதலுயிர் எழுப்ப பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். இதில் தோல்வி இயற்கையாகையால் மது என்ற மோகனாங்கியின் காதல் அதிகமாக வளர ஆரம்பித்தது. மீனாளுக்கு இந்த சாப்பாட்டு திட்டம் வெகு நாட்களாக பிடிக்கவில்லை. தான் பணிப்பெண்ணாக இருக்கும் பொழுது வேளா வேளைகளில் கிடைக்கும் பிராமண உணவு இப்போது வெறுப்பை தருவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தகப்பனார் வீட்டில் நடக்கும் சமையலை பற்றி ஏங்க ஆரம்பித்தாள். தனக்குத்தானே சமைத்து கொள்ள அனுமதி கேட்க பயம். ஆபீஸ் பியூன் கோபாலக்கோனார் கலெக்டர் வீட்டு வேலைகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட கிழவன். அவன் வேளா வேளைகளில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து வீட்டு திண்ணையில் சாப்பிடும் பொழுது அவளுக்கு நாவில் ஜலம் ஊறும்.
வீட்டினுள்ளிருந்து கண்ணீர் விடுவாள். அவளுக்கு குழந்தையுள்ளம், கேட்கவும் பயம். கோபால கோனார் அனுபவமுள்ள கிழவன். இதை எப்படியோ குறிப்பால் உணர்ந்து கொண்டான். ஒரு நாள் ரகசியமாக மாமிச உணவு தயாரித்து வந்து அவளுக்கு கொடுத்தான். அவளுக்கு அவன் மீது ஒரு மகளின் அன்பு ஏற்பட்டது. கோபால கோனாருக்கு ஒரு குழந்தையின் மீது ஏற்படும் வாத்சல்யம் ஏற்பட்டது. ரகசியமாக கொஞ்ச நாள் கொடுத்து வந்தான். ரகசியம் பரமக்கேட்டை விளைவிக்கும் என்று உணர்ந்து மீனாளுக்கு ஒரு தந்திரம் கற்பித்தான். ஐயங்கார் போதையில் இருக்கும் பொழுது மாமிச உணவை பழக்கப்படுத்த வழி சொல்லிக் கொடுத்தான். மீனாள் பிராமண பெண் ஆவது போய் கோபால ஐயங்கார் இளையனானார். கோபால ஐயங்காரின் மனைவி கோபால ஐயங்கார் மாமிச பச்சினியான பிறகு சுப்புவையரின் எதோச்சதிகாரம் தொலைந்தது. மீனாள் உண்மையில் கிரகலட்சுமியானாள். 2 வருஷ காலம் அவர்களுக்கு சிட்டாக பறந்தது. மீனாளின் துணை கருவியாக கோபால ஐயங்காரின் மேல்நாட்டு சரக்குகள் உபயோகிக்கப்பட்டன. தம்பதிகள் இருவரும் அதில் ஈடுபட்டதினால் மூப்பு என்பது வயதை கவனியாமலே வந்தது. மீனாளின் அழகு மறைந்து அவள் ஸ்தூல சரீரியானாள். கோபால ஐயங்கார் தலை நரைத்து வழுக்கை விழுந்து கிழப்பருவம் எய்தினார். இதை மறப்பதற்கு குடி. ஆபீஸிற்கு போகும் முன் தைரியம் கொடுக்க குடி. வந்ததும் மீனாளின் சௌந்தரியத்தை மறக்க குடி. இப்பொழுது அவர்கள் தென்னார்காடு ஜில்லாவில் இருக்கிறார்கள். இருவருக்கும் பங்களா ஊருக்கு வெளியிலே. இரவு 10 மணிக்கு அப்பக்கம் யாராவது போனால் கலெக்டர் தம்பதிகளின் சல்லாப வார்த்தைகளை கேட்கலாம். ஏ பாப்பா என்று மீனாள் கொஞ்சுவாள். என்னடி எடசிரிக்கி என்று கோபால ஐயங்கார் காதலுரை பருகுவார். இருவரும் சேர்ந்து தெம்மாங்கு பாடுவார்கள். மீனாளின் ரியோ ட்ரியோ பாட்டில் கோபால ஐயங்காருக்கு அந்த ஸ்தாயிகளில் பிரியம் அதிகம். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.